Hello friends, welcome to our channel. நம்ம சேனல் பேரு குமுதா தினேஷ் vlogs. என் பேரு குமுதா. ஓகேவா? நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதையும் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு DIY ப்ராடக்ட்ஸ் பண்றது, என்ன சொல்றது, மேக்கப் வீடியோஸ், ஹேர் கேர் வீடியோஸ், பாடி மெயின்டெனன்ஸ், ஸ்கின் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மேக்கப் கிட் அப்படிதான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு மேக்கப் கிட் நான் போட்டிருக்கேன். இது என்ன ஒரு மேக்கப் கிட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைம் சேவிங் மேக்கப் கிட் இது. ஓகேவா? டைம் சேவ் பண்ற மாதிரியான ஒரு மேக்கப் கிட் நான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றது, ஸ்கின் ப்ரெப்பிங் அதுல இருந்தே நம்ம போயிடலாம். அதாவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவோம் இல்லையா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மாய்ஸ்சரைசர்ல இருந்தா நம்ம வந்து மேக்கப் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன், செட்டஃபிலோடது. நீங்க செட்டஃபில் தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி ஒரு டியூப்ல இருக்க மாதிரியான ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ டப்பானா நீங்க அப்படியே திறந்து அதை கையில் எடுத்து நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் அப்படி கிடையாது. டேரக்டா வந்து நீங்க ஃபேஸ்ல இப்படி அப்ளை பண்ணி எந்த ஒரு வேலையும் இருக்காது உங்களுக்கு. இதை திறக்கிறோம், இதை வந்து இப்படி போடுறோம், அப்படியே வந்து லைட்டா வந்து கையில இப்படி வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு செட் ஆயிடும் நமக்கு. அந்த மாதிரியா இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு டியூப் பேஸ்ல இருக்க மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரியான பாத்துக்கோங்க. அதுதான் நான் செட்டஃபில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன போடுவோம் அப்படின்னா, சன்ஸ்கிரீன் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து டியூப்ல தான் வருது. ஸோ அது ஏதோ ஒரு சன்ஸ்கிரீன் நீங்க கண்டிப்பா போட்டுக்கோங்க. அதுக்காக ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு, உங்களோட டார்க் ஸ்பாட்ஸா இருக்கட்டும், உங்க பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கன்சீலர் நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்படி திறந்தோடனே யூஸ் பண்ற மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா LA Girl எடுத்து சொல்றேன். டியூப் இருக்கு, டியூபை திறந்தோடனே இப்படி எடுத்து உங்களுக்கு வந்து இப்படி அப்படியே ப்ராடக்ட் வரும். நீங்க இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது அப்படியே அமர்த்திடுவீங்க. ஸோ வந்துட்டு ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல உங்க கன்சீல் பண்றது, பிக்மெண்டேஷன் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்படியே கையிலே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்னும் வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம இப்படி லைட்டா அப்படி கையிலே பிளெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இந்த மாதிரி ஓகேவா? ஆர்எல்ஸ் நீங்க அந்த மாதிரி எங்க LA Girl வந்து கொஞ்சம் பிரைஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதே மாதிரி டியூப் பேக்கேஜிங்லேயே வந்து மாஸ்க் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க மாஸ்க் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, இந்த வான் டைப்புமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதுவுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி திறக்கிறோம், இப்படி லைட்டா வைக்கிறோம். ஓகேவா? பேலட்ஸா இருந்தா கொஞ்சம் எடுக்கணும், நீங்க அதை வந்து இப்படி பண்ணணும், வைக்கணும், இப்படி அதை கையில் எடுத்து இந்த மாதிரி 7 வேலை பண்ணிருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டியூப் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வான் இருக்க மாதிரியான ஒரு பேக்கேஜிங்ல இருக்க மாதிரியான வாங்கிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கன்சீல் பண்ணிட்டோமா, கன்சீலிங் அந்த பிக்மெண்டேஷன்லாம் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கையில் எடுத்து அப்ளை பண்றது இந்த மாதிரியா வாங்கிக்கோங்க. சும்மா இந்த மாதிரி பம்ப் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஆர்எல்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு டியூப்ல இருக்க மாதிரி. நான் உங்களுக்கு அஃபோர்டபுள் சைட்ல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு மிஸ் கிளியரோடது வந்துட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? சும்மா அந்த மாதிரி எடுத்து இது வந்து நல்ல ஒரு ஒர்க் ஆகிற ஒரு ஃபவுண்டேஷன். நான் இன்னைக்கு பேஸ்க்கு கூட இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை செட் பண்றதுக்கு அடுத்து நம்ம காம்பாக்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பவுடர் ஆரல்ஸ் காம்பாக்ட், ஆரல்ஸ் லூஸ் பவுடர். நான் வந்து காம்பாக்ட் சொல்லுவேன். காம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அந்த பாத்தீங்கன்னா வந்துட்டு லூஸ் பவுடர் மாதிரி இல்லை, சும்மா அப்படி எடுத்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அந்த கொஞ்சம் வந்து உங்களுக்கு வேலை வந்து கம்மியா இருக்கும் காம்பாக்டை பொறுத்த வரைக்கும். லூஸ் பவுடர் வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் செஞ்சிருமோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். ஸோ தட் நான் உங்களுக்கு காம்பாக்ட் சொல்லுவேன். அதுவே கொஞ்சம் அஃபோர்டபுள் சைட்ல நல்ல குவாலிட்டியா பாக்குறீங்க அப்படின்னா ஃபிட்மியோடது வந்து உங்க ஷேட்ல வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஐஸ்க்கு போயிடுவோம். நம்ம ஐஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மஸ்காரா வைப்போம், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவோம், காஜல் வைப்போம், லைனர் வைப்போம், இந்த மாதிரி வைப்போம் இல்லையா. நான் வந்து பேசிக்கா சொல்றேன், ஒரு மஸ்காரா இருந்தா போதும், நீங்க ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம். இப்படி இந்த மாதிரி நான் இன்னைக்கு போட்டிருக்க ஐப்ரோஸ் கூட வந்து மஸ்காரா வச்சுதான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காராவும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 பர்பஸ் இதுல இருக்கு.
இந்த மஸ்காரா வச்சிருந்தீங்க அப்படின்னா 2 பர்பஸ் இருக்கு. மஸ்காரா ஃபில் பண்ணிக்கலாம், வந்துட்டு ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் வந்து காஜல் மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னா, மஸ்காரா நீங்க யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்துட்டு காஜல் வச்சிருந்தீங்கன்னா காஜல் வச்சு காஜலும் போட்டுக்கலாம், ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிக்கலாம், நம்ம மேல லைனரும் போட்டுக்கலாம். அதுக்காக வந்து காஜல் வச்சிருக்கேன். ஓகேவா? மஸ்காரா வச்சிருந்தீங்கன்னா மஸ்காரா. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் டைம் சேவிங்கா இருக்கும், அண்ட் தென் வந்துட்டு ஹேண்டியா இருக்கணும்ன்றதுக்காக ப்ராடக்ட்ஸ் கம்மி பண்ணி இந்த மாதிரி ஒரு கிட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஐஷேடோ வந்துட்டு ப்ரிஃபர் பண்றவங்க போடலாம், ஆர்எல்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து நியூட்ரலா டெய்லி வேர்க்கு போடுற மாதிரியான ஒரு ஐஷேடோ தான் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கீரோ பியூட்டில இருந்து ஒரு ஐஷேடோ ஸ்டிக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐஷேடோ ஸ்டிக்கு. நான் யூஸ் பண்ற ஷேட் வந்து பாத்தீங்கன்னா சாண்டி காப்பர் அப்படிங்கிற ஒரு ஷேட் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ரிட்ராக்டபிள் டைப் தான். அப்படி எடுத்தாலும் அப்படி வருது. சும்மா அப்படி எடுக்கிறீங்க நீங்க கையில, இதை அப்படி இப்படி லைட்டா கண்ணில் ஸ்கிரிபிள் பண்றீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இப்படி லைட்டா அப்படி எடுக்கிறீங்க, கண்ணில் இப்படி தேய்க்கிறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு அது போட்டிருக்கேன், பட் உங்களுக்கு போட்ட மாதிரி தெரிஞ்சிருக்காது. இப்ப தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. க்ளோஸ் அப்ல லைட்டா கண்ணுக்கு மேல ஒரு கிளிட்டர் இருக்க மாதிரியான கொஞ்சம் லைட்டா உங்க கண்ணே பாப்பாய் காட்டும். ஸோ இது வந்து கொஞ்சம் பிரைஸியா இருக்கு, அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஆப்ஷன் வந்து தேடிட்டு இருக்கேன், அதான் கீழே போட்டு எங்கேயோ போட்டேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா NOI பே இருக்கு இல்லையா, NOI பேல இருந்து ஒரு இந்த மாதிரி சிங்கிள் ஐஷேடோ பேலட் இருக்கு. இதுல வந்து நம்பர் 5, ஓகேவா, அந்த ஷேடு இதோ இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஐஷேடோ மேன்ஹாட்டன் அப்படின்ற ஒரு ஷேட் 5, அதே கீரோ பியூட்டியில அந்த ஷேட் அதே தான் வரும் இதுலயும். இது வந்து கொஞ்சம் உடைச்சிட்டேன், அதனால இப்ப கொஞ்சம் ஓபன் பண்ணல, உடைச்சு கொஞ்சம் தூளா ஆக்கிட்டேன், அதனால வந்து நான் அதை காமிக்கல. ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க, எதுக்காவது உங்களுக்கு ப்ரஷ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு மினி ப்ரஷ் வச்சுக்கோங்க உங்க கிட்ல, அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் புல்லட் லிப்ஸ்டிக் தான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அதை வந்து இப்படி கலட்டணும், அதை வந்து இப்படி அதை லிக்விட் அதை எடுத்து இப்படி வாண்ட் எடுத்து போட்டுருக்கணும். இதுனா அப்படி கிடையாது, இப்படி எடுக்கிறோம், இப்படி இருக்கா, இப்படி திறக்கிறோம், இப்படி போடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டியா அந்த ரெனேயோட மினி லிப்ஸ்டிக். இது ஷேட் வந்து பாத்தீங்கன்னா L11 அப்படிங்கிற ஷேட், ஒரு மாவ் பிங்க். நான் அதான் போட்டிருக்கேன் இன்னைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். என்ன அப்படின்னா லிப்ஸ்டிக் போயிட்ட நேரா நம்ம ஃபேஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன சொல்றது, ஹைலைட்டர், கான்டர் அண்ட் பிளஷ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வந்துட்டு இந்த ஒரு பேலட் காமிக்கிறேன். டைம் சேவிங் பேலட், சூப்பர் குட் குவாலிட்டியா அஃபோர்டபுளா இருக்க ஒரு பேலட் ஃப்ரம் NOI பே. எல்லாமே இருக்கு உங்களுக்கு, கான்டர், பிளஷ், ஹைலைட்டர் எல்லாமே இருக்கு. இவங்க ரேஞ்ச்ல நிறைய ஷேட்ஸ் இதுல அவைலபிளா இருக்கு. நீங்க ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப லிப்ஸ்டிக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ரெனேயோட சொல்லியிருக்கேன்னா, நீங்க வந்து பிங்க், ரெட் எதுனாலும் ரெனேல இருந்து வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் கிடைக்கும். இல்லைன்னா L18 கூட நீங்க வாங்கிக்கலாம். அது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும், சைஸ் சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைக்கால இருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நியூட் லிப்ஸ்டிக், நீங்க நியூட் விரும்பியா இருந்தீங்க, நியூட் ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நியூட் லிப்ஸ்டிக் உங்களுக்கு என்ன ஒரு கலர் தேவைப்படுதோ அந்த கலர் நீங்க உங்க கிட்ல வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு இந்த கிட் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தாராளமா இந்த லுக்கை ரீக்ரியேட் பண்ணி காட்டுவோம் உங்களுக்கு. ஓகேவா? பாய் அண்ட் ஹாய். ஒரு ப்ராடக்ட் சொல்ல மறந்துட்டேன், பாய் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன அப்படின்னா இந்த செட்டிங் மிஸ்ட் ஃப்ரம் மார்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்கப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் செட் பண்ணிக்கிறதுக்கு இது உங்க கிட்ல வச்சுக்கோங்க. டைம் இருந்தா யூஸ் பண்ணுங்க, டைம் இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லாஸ்ட் ஆகிறதுக்காக இந்த ஸ்டெப் நான் சொன்னேன். பாய்.